அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். நாம் பணக்கார ஆக முடியுமா அப்படின்னா, வேதங்கள் நிச்சயமாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லுது. அதற்கான உதாரணம் ஒரு பெரிய மன்னன், சிவபக்தன் கூட. அவனுக்கு இருந்த பக்தியை வெறின்னு சொல்லலாம். அவர் ஒரு முறை அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினச்சான். ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், பாலை கொண்டு வந்து, பசும்பாலை கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எல்லாம் நாட்டு மக்கள் எல்லாமே கோயிலுக்கு கொண்டு வந்து பல மணி நேரம் வரிசையில் நின்று கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய பாத்திரத்தில் கொண்டு வந்து பாலை கொட்டுறாங்க. ஆனால் அந்த பாத்திரம் நிரம்பவே இல்லை. மன்னர் நினைக்கிறாரு, ஏதோ தெய்வ குற்றம் தான் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாரு. ஊர் மக்கள் கூட அப்படி தான் அஞ்சினாங்க. ஒரு பெண் ரொம்பவும் தயங்கியபடியே ஒரு சிறிய கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து பாத்திரத்தில் கொட்டினாள். அப்போ எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த பாத்திரமானது நிரம்பி வழிந்தது. நாங்கள் எல்லாமே சொம்பு சொம்பாக, அண்டா அண்டாவாக பாலை கொட்டியும் அந்த பாத்திரம் நிரம்பவில்லை. நீ கொட்டிய ஒரு ஆளாக்கு பாலினால் எப்படி இந்த பாத்திரம் நிரம்பியது என்று மன்னர் வியப்போடு கேட்க, அந்த பெண் சொல்கிறாள், மன்னர், முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் போட்ட உத்தரவை நான் முழுமையாக பின்பற்றவில்லை. அபிஷேகத்திற்காக பாலை கொண்டு வரும் வழியில் சில குழந்தைகள் பசியால் துடித்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் பாலை குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு மீதமிருப்பை தான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா, இறைவனுடைய கோட்பாட்டில் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை அணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது நம்ம வீடும் தீப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்கான அது ஒரு முன் மாதிரி தான். அது நம்மளுடைய சம்பாத்தியத்தில் 1/5 ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம். பக்ரீத் பண்டிகை என்று இஸ்லாமியர்கள் உண்பதற்காக ஆடு வெட்டினால் அதில் அதிக சதை பிடித்துள்ள பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது இஸ்லாத்தில். ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும் உணவு எனக்கே உணவாக கருதப்படும் என்கிறது இயேசு கிறிஸ்து. நீங்கள் பணக்காரராவதற்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் என்னென்னா, தேவைக்கு அதிகமாக சேர்ப்பதனால் யாரும் பணக்காரர் ஆவதில்லை. அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்பொழுது தான் ஒருவர் உண்மையிலேயே பணக்காரன் என்று உணர்கிறான். செல்வம் என்பது விதைநெல் மாதிரி. அதை எந்த அளவிற்கு பரவலாக வீசுகிறோமோ அந்த அளவுக்கு அது பல்கி பெருகும். விதை நெல்லை மூட்டை கட்டி முடைக்கு வைத்தால் ஒரு வேளை அது முளைவிட்டு சோறு சமைக்க கூட பயனில்லாமல் போய்விடும். அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கும் அளவு ஆண்டவன் என்னை வைக்கவில்லையே என்று யாராவது கருதினால், குறைந்தபட்சம் உங்களுடைய உடல் உழைப்பு அல்லது குறைந்த அளவு கொடுக்க நாம் தயாராக வேண்டும். அப்படி நம்மால் முடியவில்லை என்றால் மனதளவில் வருத்தமாவது பட வேண்டும். இறைவா, என்னிடம் இருந்திருந்தால் நீ உனக்கு உதவி செய்திருப்பேனே அப்படின்ட்டு. அதுவே அது ஒரு பெரிய செல்வந்தனுக்கான ஒரு வழி. ஒரு விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். என்னவென்றால், யாரோ போட்ட சாலையில் தான் நாம் வாகனத்தை ஓட்டி வருகிறோம். யாரோ கூலி ஆட்கள் கட்டிய வீட்டில் தான் நாம் வசித்து வருகிறோம். யாரோ நெய்த ஆடைகளைத்தான் நம்ம கம்பீரமாக அணிகிறோம். யாரோ விளைவிதித்த தானியங்களைத்தான் சாப்பிடுகிறோம். சீப்பிலிருந்து சோப்பு வரை நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் யாரோ செய்தது தான். சமுதாயத்தில் இத்தனை விஷயங்கள் பெற்றுக்கொள்ளும் நாம் சமுதாயத்திற்கு என்ன செய்தோம், எப்படி நாம் திருப்பி அடைக்கப் போகிறோம்? இதனால தான் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நாம் என்ன செய்தோம் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பாடினான். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற படத்தில் நான் ஏன் பிறந்தேன்ற பாட்டில் அந்த மாதிரி ஒரு வரிகள் வரும். ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது தான் நம்முடைய உண்மையான தன்மைகள் தெரிய வரும். மகாத்மா காந்தி அவர்களும் யாருக்காவது உதவி செய்ய நேர்ந்தால் ஒரு பிரார்த்தனை செய்வார். அந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவனுக்கு நான் உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம். இது நிறைய பேருக்கு தெரியாது. சைக்காலஜியில் இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது. இப்படிப்பட்ட மகான்கள் தான் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை ஒரு வாழ்க்கையினுடைய கடமையாகவே நினச்சி செய்கிறாங்க. இன்னொரு படத்தில் கண்ணதாசன், பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே,
என் உறவை நான் அறிவேன், என் மனதை நான் அறிவேன், எதுவாக ஆகினும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல உள்ளம் போதும், அதுவே தெய்வமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் பாடுவாங்க. இந்த மாதிரி நம்ம உதவி செய்யும்போது தான் அவன் செல்வந்தனாக மாறுறான். நாம் ஒரு பக்கம் கதவை திறந்து விட்டால், கதவை திற காற்று வரட்டும் அப்படின்னே ஒரு பழமொழி இருக்குது. ஒரு பக்கம் ஒரு கதவை திறந்து விட்டால் இன்னொரு பக்கத்திலிருந்து அந்த காற்றானது மிக வேகமாக போகும். அது இயற்கை. அதே போலவே நாம் செலவு செய்யக்கூடிய பணமானது, மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடிய பணம் 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்காக நமக்கு திரும்ப வரும் என்று கூறி, இந்த செல்வந்தன் ஆவதற்கான ரகசியம், பணக்காரன் ஆவதற்கான ரகசியம் இதுதான் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.